நைந்தாயிரம் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கெதில் எனக்கும் தானே. வணக்கம் பிசமீவர், எப்படி இருக்கீங்க? என்னை சுத்திலும் ஒரு பெரிய வங்கக்கடலே சற்றே அசந்து போகிற அளவுக்கு ஒரு 360 டிகிரியில ஒரு மாணவர் பெருங்கடலை நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை போராளிகளை நான் பார்க்கிறேன். உங்களை பெரும் மகிழ்ச்சியோடு வணங்குகின்றேன். இந்த ஆர்ப்பரிக்கின்ற பெருங்கடல் அது குழந்தைகளுக்கே உரிய ஆற்றல். அது அதற்கு முன்னர் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தகைசால் தமிழர்கள், தகைசால் இறையியல் அறிஞர்கள், தகைசால் இந்த சமூகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல்பாட்டாளர்கள், சமய தொண்டர்களை பெரும் மகிழ்ச்சியோடு நான் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த மேடையில இருக்க எல்லாருமே கருப்பா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் சிவப்பா இருக்காருல்ல? ஆமா. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் அன்பு சகோதரர் முனைவர், தமிழாய்வு துறையினுடைய தலைவர், பிசமீவர் கல்லூரி முனைவர் ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை, அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் அழைத்து பிசமீவர் ஸ்கூல்ல இருந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது சதீஷ், நீங்க என்னைதான் கூப்பிட்டாங்க, நான் உங்களை ஆற்றுப்படுத்தி இருக்கிறேன், உங்களால் வர முடியுமா என்று சொன்னார். கட்டுக்கட்டாக கரும்பு தின்பதற்கு யானைக்கு என்ன வேலை நான் சொல்லுவோம். இத்தனை நாட்களாக இந்த பக்கம் பஸ்ல போயிருக்கோம், வண்டியில போயிருக்கோம், உள்ளே பல நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த மனிதம் நிகழ்ச்சிக்கு பேச்சு போட்டிகளுக்கு நடுவராக வந்திருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே அண்ணாமலை பல்கலைக்கழகம் சனி ஞாயிறுகளில் நடத்துகின்ற அந்த வகுப்புகளுக்கு நான் வந்து பாடம் எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் சிறப்பு விருந்தினராக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய இந்த கல்வி நிறுவனத்துக்கு என்னுடைய தலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜியு போப் இலக்கிய மன்றங்களின் தொடக்க விழா, அந்த பெயர் இருக்கு பாருங்க, ஜியு போப். நான் ஏன் தொடர்ந்திருந்த பொழுது 360 டிகிரியில் இருக்கிற இந்த பிள்ளைகளை போராளிகள் என்று நான் சொன்னேன் என்று சொன்னால், அந்த ஜியு போப் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்திற்கு வந்து இங்க இருக்கின்ற மக்களிடம் ஒரு போராளியாகத்தான் தமிழை 8 மாதங்களில் கற்றுத் தேர்ந்தவர். இங்க இருக்கின்ற தமிழர்கள் கூட செய்யாத ஒன்றை செய்தவர். அதனால்தான் கல்லறையில இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லி வைத்து விட்டு போனவர். அது மட்டும் சொன்னா அது ஒரு சாதாரணம் தான். ஆனா அவர் சொன்னாரு, என் கல்லறைக்குள்ளேயே நான் மொழிபெயர்த்த திருக்குறளையும் புறநானூற்றையும் உள்ளே வைத்து விடுங்கள் என்று சொன்னார். அத்தகைய மாபெரும் ஆளுமை யோசித்து பார்க்கிறேன். ஜியு போப்போ 2025க்கும் என்ன தொடர்பு? இந்த ஆண்டு என்ன சிறப்புக்குரிய ஆண்டு? இந்த ஆண்டு சிந்து சமவெளியினுடைய நூற்றாண்டு. மறந்துடாதீங்க, நம்முடைய தாளாளர் அடிகளார் சொன்னாங்க, தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி சொன்னார்கள். சிந்து சமவெளியினுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு, ஜான் மார்சலுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. தமிழ்நாடு அரசு ஜான் மார்சலுக்கு சிலை நிறுவி தொடர்ந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆண்டு பேரறிவு சிலை நிறுவப்பட்ட குமரிமுனையில் வள்ளுவ பெருந்தகைக்கு வெள்ளி விழா ஆண்டு. இந்த ஆண்டு திருச்சிக்கு புகழ் சேர்க்கிற இங்க ஆசிரியர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. முதல்ல ஆசிரியருக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுங்க. அவர்கள் தான் மூத்த போராளிகள். ஆமா சார், என்னுடைய வாழ்க்கையே ஒரே போராட்டமா தான் இருக்கு. இங்க தரையில் ஆரம்பிச்சு அங்க மேடை வரை இருக்கிற அந்த மாணவ பட்டாளங்கள், இவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய அன்பெனும் பிடியுள் ஒரு அன்பாக உங்களை எல்லாம் வரவழைத்துக் கொண்டிருக்கிற கரங்கள் இந்த ஆசிரியருடைய கரங்கள் தான். அதனால்தான் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு புத்த பிக்ஷுவை போல உட்கார்ந்திருக்கீங்க. எனக்கு தெரிய தமிழ் தாய் வாழ்த்த புத்தர்கள் 1000 புத்தர்கள் அமர்ந்து கொண்டே பாடினார் என்று சொன்னால் அது திருச்சியில் தான் அந்த வரலாறு. அமர்ந்த நிலையில் தாயை வணங்குகிற முறை, அதுதான் ஆற்றல் மிக்க முறை. ஏன் புத்தர்னு சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? புத்தன் தான் ஆதி அறிவு பரப்பை
அறிவை விரிவு செய்தவன் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஞானத்தின் குறியீடு புத்தன் தான். அதனால்தான் நீங்க சிந்து சமய நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்க இந்த ஆண்டு 2025 திருச்சிக்கு பெருமை சேர்க்கிற பெண் ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், முதல்ல பெண் களத்துல போய் ஃபீல்ட் விசிட் செய்து நாவலை எழுதிய மிகப்பெரிய போராளி அவர்கள். அது மட்டுமா, திருச்சி லோகநாதனுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. அதோட நின்று போத இந்த பையன் கேட்கிறான், லோகநாதனா யாரா மாப்பிள்ள அப்படிங்கிறான். எங்க ஏரியால பச்சு வைக்கிற அந்த மாமா சொல்றாரு, அவருல லோகநாதன். சாருக்கு தெரியும், சைமன் சார், ஹெச்எம் சாருக்கு. அவர் விரும்பி கேட்கிற பாட்டா கூட இருக்கலாம் திருச்சி லோகநாதனுடைய பாட்டு. நம்ம பயிலுக்கு அதுவா தெரியும், நம்ம பயிலுக்கு டிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு தெரியும். நான் அந்த இதுக்கு நான் அப்புறம் வரேன். மட்டுமல்ல, சமய பன்மைத்துவத்திற்கு அடையாளமாக இந்திய துணைக்கண்டத்தையே உயிர்ப்போடு இயக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய பெருங்கலைஞனவன், பெரும் பாடகன் நாகூர் ஈயம் ஹனீஃபாவுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. நாகூர் ஹனீஃபாவுடைய ஒரு பாட்டு போதும் ஒரு தமிழ் சமூகத்தையே விழிப்புணர்வை செய்யும். நாகப்பட்டினத்திற்கும் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்முடைய ஐயா சொன்னாங்க, ராஜசேகர சார் சொன்னார், இந்த கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டு 263வது ஆண்டில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு பெருமை. யோசித்து பார்க்கிறேன், 300 ஆண்டுகள். மலைக்கோட்டை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வேற லெவல்ல இருக்கு. ஆமா சார், அப்படியே மின்னது ராத்திரியானா. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி தெரியல, 200 ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சிக்கு எத்தனையோ அடையாளம் இருக்கிறது. ஆனால் திருச்சியினுடைய கல்வி அடையாளமாக, கல்வியை திருச்சியில் முதலாக கொண்டு வந்த பேர் அடையாளம் யார் என்று சொன்னால் அது பிஷப் பீபர் தான். பிஷப் பீபர் கல்வி நிறுவனம் தான், வேற யாரும் கிடையாது. அதற்கு பிறகுதான் இங்கே நூற்றாண்டு கண்ட கல்வி நிறுவனங்கள் எல்லாம். திருச்சியினுடைய கல்வி பரப்பை, அறிவு பரப்பை, ஒரு சிந்தனை பரப்பை தொடங்கி வைத்த நிறுவனத்தை சேர்ந்த இந்த மண்ணில் நாம் பெருமையோடு இருக்கிறோம். அப்படி பிஷப் பீபர் கல்லூரி தான் முதலில் தொடங்கப்பட்டது கல்லூரியாக. திருச்சிக்கு அதுதான் முதல் கல்லூரி, திருச்சிக்கு இதுதான் முதல் பள்ளிக்கூடம். இந்த மண் அத்தகைய பெருமை மிக்கது. மட்டுமல்ல, உச்சி மேல் இருக்கிற இந்த மலைக்கோட்டை சங்க இலக்கியத்தில் பதிவாயிருக்கு. பல 1000 பில்லியன் ஆண்டுகளுக்கு மூத்தது. அதைவிட இந்த தமிழ் சமூகம் அறிவு பரப்பிலும் மூத்தது. அதுதான் புத்தனை சொன்னேன், தமிழருடைய அறிவு மரபு மிக உயர்ந்தது. யார் சொன்னாங்க தொடங்கும் பொழுது இந்தியாவில் 2 மொழிகள் மூத்தது அப்படின்னு? இல்ல, இந்தியாவில் ஒரே ஒரு மொழிதான் மூத்த மொழி, அதுதான் நம் தாய்மொழி. வேற எந்த மொழியும் கிடையாது. அது ஒரு பிம்பத்தை தொடர்ந்து நம்மிடம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன் சார் எப்படி சொல்றீங்க? அவருக்கே நான் சொல்றேன், இந்த மொழி தாய்மொழி சமூக மரபை கொண்டாடுகிற மொழி நம்ம மொழி. தமிழருடைய மரபு தாய்மொழி சமூக மரபு தான். ஆனால் இவர்கள் சொல்லுகிற வடமொழி பெண்ணை 3வது இடத்தில் 4வது இடத்தில் நிறுத்துகிற மரபு. அங்க அவர்களுக்கு அந்த வடமொழியை படிப்பதற்கான உரிமையே பெண்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது தாய் சொல்லி தராமல், தாய் கற்றுக் கொடுக்காமல் எப்படி ஒருவனால் தாய்மொழியை கற்றுக்கொள்ள முடியும்? அப்ப பிறகு எப்படி அந்த மொழி மூத்த மொழியாக இருக்க முடியும்? அது ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யோசிப்பார்கள், கடந்த 3 ஆண்டுகளில் 2500க்கும் மேற்பட்ட கோடிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் வடமொழிக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் எல்லா மொழிக்கும் சேர்த்து 16 கோடி 18 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க என்று சொன்னால் இது யாருக்கான இந்தியாவாக இருக்கிறது? இது யாருக்கான பூமியாக இருக்கிறது? இது யாருக்கான அதிகாரமாக இருக்கிறது என்ற கேள்வி என்ற இடத்தில் இருக்கிறோம். ஆனால் தான் தொடங்கும் போதே சொன்னேன், அடுத்த தலைமுறை போராளிகள் நீங்கள் தான் என்று சொன்னேன். ஆனால் திருச்சியினுடைய முகம் என்பது அது பிஷப் பீபர் கல்வி நிறுவனங்கள் கொடுக்கிற முகம் தான் முதல் முகம். மலைக்கோட்டை எவ்வளவு உயரமோ அதை விட உயரம் பிஷப் பீபர் கல்லூரியுடைய கல்வி புரட்சி அதை விட உயரமானது. இங்க இருக்கின்ற குழந்தைகள் தரையில உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த பூமி பந்தியம் ஆண்டு கொண்டிருக்கின்ற அறிவு கருவூலம் நாளைய தலைமுறை நீங்கள் தான். இன்னைக்கு தரையில இருந்தாலும் அடுத்த தரணியை ஆளக்கூடிய அத்துணை மகுடங்களும் உங்கள் மடியில் இருக்கிறது. எப்படி இருக்கும்? ஐம்பொறி ஆட்சி கொள்ள தலைப்பு கேட்டோன்னு நான் சொன்னேன், ஐம்பொறியை ஆட்சி செய்ய முடியுமா? அடக்கி ஆள முடியுமா? கட்டுப்படுத்த முடியுமா? இப்ப உங்களுக்கு சம்பளம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார வைக்க முடியுமா? அது எவ்வளவு கஷ்டம் சாருக்கு தான் தெரியும்.
நீங்க 10 ஜல்லிக்கட்டுல போய் நீங்க 1000 ஜல்லிக்காலைகளை அடக்கிறதை விட ஒரு 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 10 நிமிடம் இந்த மாணவரை சம்மணம் போட்டு உட்கார வைக்கிறது அவ்வளவு சாதாரண செயல் அல்ல. அவை இங்க இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருமே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் அத்தனை பேருமே மஞ்சு விரட்டில் வெற்றி பெற்றவர்கள். அந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. ஆமா சார், இத்தனை கன்றுகளையும் அடக்கிறது சாதாரண விஷயம். இளம் கன்று பயமறியாது. சார் சிரிக்கிறார். ஆமா சார் அப்படிங்கிறார். எங்களுக்கு தான் சார் திக்கு திக்குன்னு இருக்கு, எப்ப முடியுமோ நிகழ்ச்சி அப்படின்னு அப்படிங்கிறார். இதை ஏன் ஐம்பொறி ஆட்சி கொள் என்று சொன்னேன் என்றால், இன்னைக்கு சார்ட்ட சொன்ன இது ஜென்பீட்டா தலைமுறை. 2K கிட்ஸா தாண்டியாச்சு. யாரும் 2K கிட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாமே 2K கிட்ஸ் அங்க உட்கார்ந்துருக்க பசங்க. இருந்தாலும் ஜென்பீட்டாக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து ஜெமினி ஏஐ வந்துருச்சா இல்லையா? ஏஐ டூல்ஸ்ல ஜெமினி வந்துருச்சு. நாளைக்கு என்ன வரும் யாருக்கும் தெரியாது. இந்த சூழலில் தான் இங்கே இலக்கியத்தை நாம் பரப்பியாக வேண்டும். இலக்கியங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இரவு நேரத்தில் உங்க அம்மா மல்லு கட்டி உங்களுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஒரு வாய் சோறு ஊட்டி விடுறாங்க பாத்தீங்களா? கண்ணு டிவிலே இருக்கும், இல்லைன்னா ரீல்ஸ்ல இருக்கும், விரல் எங்கேயாவது இருக்கும், எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்க அம்மா வந்து ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க பாருங்க. அதை போலத்தான் இந்த பரபரப்பான வாழ்க்கையிலும் இலக்கியம் என்பது ஒரு கவலம் சோறு போல, ஒரு கைப்பிடி பருப்பு சோறு போல ஊட்டி விட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் இந்த பூமியை இயக்குகிறது, அதுதான் இந்த சமூகத்தை இயக்கிறது. மத்திய கிழக்குல போர் பதட்டமாக இருக்கு. 18,000 குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறார்கள். அப்படியே ரொம்ப நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேசுகிறார்கள். இந்த ஏவுகணை எங்க நாட்டுடையது. இந்த ஏவுகணை 10,000 மணி நேரம் வானத்திலே பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னா. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? 18,000 குழந்தைகளை காசாவில் கொண்டு குவித்திருக்கிறார்கள். இப்போ அறிவியல் உயர்ந்ததா, இலக்கியம் உயர்ந்ததா என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த ஐம்பொறிகளை அவர்கள் ஆட்சி கொண்டார்களா? இப்ப இந்த அதிகாரம் என்ன செய்கிறது? இந்த அதிகாரம் யாருக்காக இருக்கிறது? இந்த அறிவியல் என்ன செய்கிறது? அறிவினால் ஆய்வது உண்டோ? அறிவு அட்டம் காக்கும் கருவி சொல்லிட்டு போயிருக்கிறார் நம்ம அறிவு பேரறிவாளன் வள்ளுவம் பெருந்தகை. அறிவு உயிரை கொள்ளுகிறதா? உயிரை ஆட்சி கொள்கிறதா? உயிரை ஆழ்கிறதா? உயிரை அரவணைக்கிறதா என்று பாருங்கள். 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு 5 பொறிகள் இருக்கு. ஐம்பொறி ஆட்சி கொள்ளுதான் சொல்லியிருக்கிறான் பாரதி. ஆனா நமக்கு 6 அறிவு இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் 5 அறிவு இருக்கிறது. 6வது அறிவு இருக்கிற நமக்கு ஏன் 5 பொறிகள் தான் இருக்கிறது? அந்த 6வது அறிவு என்பது இந்த 5 பொறிகளையும் என்ன செய்யறதுக்காக? சமநிலைப்படுத்தி ஆட்சி கொள்வதற்காக. இப்ப 5 பொறிகள் என்பது 5 குதிரைம்பாங்க, 5 குரங்கும்பாங்க. கட்டி போட்டுற முடியுமா? கட்டி போட்டு தூக்கி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட முடியுமா? அதற்கு அவர்கள் சொல்லவில்லை. அதை ஆட்சி கொள்ள செய்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் அதை சரியாக பயன்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். கண்ணின் எண்ணெயை பார்த்தாலும் உங்க உலகம் வேறங்கேயே இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. உங்க மூக்கு உங்ககிட்டதான் இருக்கு. ஆனா அந்த வாசம் வந்தோடனே நீங்க தானே அந்த பக்கம் திரும்புவீங்க. கட்டுப்படுத்த முடியல இல்ல? அதான் மெய், வாய், மூக்கு என்று 3ஆவது இடத்துல சொன்னாங்க. கண், காது எல்லாம். இன்னைக்கு இந்த 5 பொறிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு. ஒரு பயம் இருக்கு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். காரணம் இந்த ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு உலகமா மாறிடுச்சு. இந்த 5 பொறிகளையும் நாம் ஒட்டுமொத்தமாக அடங்கு வைத்து விட்டோம். நான் ஸ்டாப்பா ரீல்ஸ் பாக்குறாங்க, நான் ஸ்டாப்பா ரீல்ஸ் போடுறாங்க. அது இப்ப அண்மையில லேட்டஸ்டா கூமாப்பட்டின்னு ஓடிட்டு இருக்கு. அங்க போனா கேட்டு போட்டாங்களா சார், இது நல்லா இருக்கே சார் இந்த ஐடியா. அந்த பையன் சொல்றான், இங்க இருக்கிற 1000 கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இருக்கீங்க. இந்த 2000 பேரும் சேர்ந்து பிஷப் பீபர் ஸ்கூலுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டா எப்படி சார் இருக்கும்? சார் சூப்பரா இருக்கே சார் இந்த ஐடியா. 2000 ரீல்ஸ் பிஷப் பீபர் ஸ்கூலுக்கு மட்டும் 2000 ரீல்ஸ் போடுங்க. ட்ரம்பே தேடி வந்துருவாரு திருச்சிக்கு. ட்ரம்ப் வருவாரு. அடேங்கப்பா, யாரா அந்த பசங்க, யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா இந்த பையன்? நான் தான் இந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற பாருங்க. அப்புறம் நீங்க சொல்லணும், நான் தான்டா பிஷப் பீபர் பையன். யாரா அந்த பையன்? அவன் தான்டா பிஷப் பீபர் பையன். இந்த ரீல்ஸ் இப்படி போடுங்க, உங்க ஸ்கூலு வேர்ல்ட் லெவல்ல போயிடும். ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் பண்றது யாரு அப்படின்னா பெரிய பெரிய ஆளுமைகள் இல்ல நண்பர்களே. சாதாரண ஒரு எளிய குடும்பத்து ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு ஆடு வைக்கிறவன், மாடு வைக்கிறவன், வயல்ல இருக்கவன், அவன் ட்ரெண்டிங் பண்றான். அறிவு எல்லோரும் கையிலும் வந்து சேர்ந்து விட்டது. ஆளுமை எல்லோரிடம் வந்து சேர்ந்து இருக்கிறதா? அதனால இலக்கியம் தொடங்க வேண்டியிருக்கு.
அந்த ஆளுமையை எது தரும்? அறிவியல் தருமா? தராது. ட்ரெண்டிங் பண்ணும். இன்னைக்கு ட்ரெண்டிங் டாப்ல போவோம். எவ்வளவு உயரத்துக்கு போகிறதோ அதை விட மிக குழியில படிப்பாதார குழியிலையும் அது தள்ளிவிடும். கவனமா இருக்கும் அறிவியல். ஆனால் இலக்கியம் மெல்ல மெல்ல உங்களை உயர்த்தும். ஒரு வாசிப்பு மெல்ல மெல்ல உங்கள் சிந்தனை மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் தமிழ்நாடு அரசு. நீங்க ஏன் தமிழ்நாடு அரசு நீங்க வாழ்நாள் முழுக்க கொண்டாடணும் இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்க ஆசிரியர்களுக்கு பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துக்கு ஆசிரியர்கள் இந்த தமிழ்நாடு அரசை வாழ்நாள் முழுக்க நீங்க கொண்டாடுவீங்க. எதுக்கு அப்படின்னா 365 நாட்களும் ஒரு மாநிலத்துல புத்தக கண்காட்சி நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மறந்துடாதீங்க. வேற எந்த மாநிலத்திலும் அப்படி இல்லை. புத்தக கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 நாட்கள், 38 மாவட்டம் 10 நாள் போட்டுக்குங்க. அப்படி அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் எழுந்த மக்களின் பாரதிதாசன் சொன்னது போல இந்த சிந்தனை. சார் சொன்னாரு, வரும்பொழுது சார் சொன்னாங்க, நீங்க பேசி முடிச்ச பிறகு ஆங்கில நாடகம் இருக்குது, கவலையே வேண்டாம் சார், இருமொழி கொள்கை. ஆங்கிலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் தமிழில் வல்லவர்கள், ஆங்கிலத்தில் சகலகலா வல்லவர்கள். உண்டாலையா? எஸ்ஆர் பாருங்க, அருமையா பேசக்கூடியவர்கள். அதனால்தான் பிற மாநிலத்துக்காரங்க பயப்படுறாங்க. டெல்லி பயப்படுது தமிழ்நாட்டை பார்த்து. எதுக்கு? இங்கிலீஷ் பேசுறாங்க. ஆங்கிலம் பேசுவது அவமானம் என்று ஒருவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆங்கிலம் பேசுவதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? அத்தனை பிள்ளைகளும் ஆங்கிலத்தில் வல்லவர்கள். அதனால அவர்கள் உலகத்துல எக்ஸ்தவத்துக்காரன் அதிகாரியா இருக்கான். சத்யா நாவெல்லா இந்தியாவுக்காரன். எல்லா உலகத்தினுடைய ஆகப்பெரிய குளோபல் கம்பெனிகள் எல்லாம் ஆளுகிறவர்கள் தமிழர்கள். காரணம், அவர்களுக்கு இருந்தது ஆங்கில அறிவு. அதனால்தான் இலக்கியம் என்ன செய்யும்? 5 பொறிகளையும் தன் கட்டுக்குள்ள வைக்குமா? இல்ல, 5 பொறிகளையும் ஆளுகின்ற ஆளுமை தன்மை தரும். இந்த அறிவியல் என்ன தரும்? அதிகாரத்தை, திமிரை, ஆக்கிரமிப்பை, அடுத்த நிலையத்தை குத்தி கிழிப்பதை சொல்லித் தரும். ஆனால் இலக்கியங்கள் தான் மருந்திடும். இலக்கியங்கள் தான் அன்பை செலுத்தும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் அன்பே என்று சொன்னார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்ன அருட்பிரகாச வள்ளலார். அவருடைய நீட்சி தான் பாரதி. பாரதியுடைய நீட்சி தான் இன்னைக்கு இருக்கிற எல்லோரும் படைப்பாளர்களும். இந்த மரபு நம்மிடம் இருக்கு. ஒரு நீண்ட நிறைய பாரம்பரியம் இருக்கிற இடம். அதனால்தான் தொடங்கும் போதே சொன்னேன், ஜீவு போப்ப நீங்க ஏன் நான் உங்ககிட்ட 2000 பேர் ரீல்ஸ் போட சொன்னேன் அப்படின்னா, ஜீவு போப்பை சொல்லி நீங்க ரீல்ஸ் போடுங்க. இது காலத்தின் கட்டாயம். ஏன் அப்படின்னா, வள்ளுவத்தை தூக்கி பிடிக்க வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம். வள்ளுவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவன் யார்? ஜீவு போப். சரி, அதோட முடிச்சார ஜீவு போப்பு. இந்தியாவுக்கு ஒரு மகாத்மா காந்தியை உருவாக்கியதும் ஜீவு போப்பு தான். அவர் மொழிபெயர்த்த ஆங்கிலத்தை தான் டால்ஸ்டாய் படிக்கிறார். டால்ஸ்டாய் கடிதத்தின் வாயிலாக காந்திக்கு ஒரு காந்தியாக மாறுகிறார். ஒரு பாபு, இங்க நியூஸ் ஃபாஸ்ட் நியூஸ் பாபு சார் உட்கார்ந்து செய்தியாக படம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவரும் பாபு தான். அப்ப மோகன்சந்த் கரம்சந்த் காந்திய மோகன்தாஸ் காந்தி இன்னைக்கு மகாத்மா காந்தியாக மாத்திரது எது? ஜீவு போப்பு தான். அந்த ஜீவு போப்பேர்ல தான் இந்த இலக்கிய மன்றங்கள் இன்னைக்கு தொடக்கமாக இருக்கிறது. ஏதோ தரையில் உட்கார்ந்து நினைக்காதீங்க. வாகை மரம் நல்ல குலுகுலு இருக்கு. இந்த பக்கம் இயல்வாகை மரம். தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம் இது, இயல்வாகை. திருச்சிக்கு பெயர் வந்தது எதுல வந்துச்சு? அறிவியலாலையா? சமயத்தாலையா? இல்ல மரத்தால் தான் திருச்சிக்கு பெயர் வந்தது திருச்சி என்று. திருச்சியோட பெயர்காரர் என்ன சொல்லுப்பா? திருச்சிக்கு ஏன் திருச்சி பேர் வச்சாங்க? திருச்சி திருச்சி இங்க பேசுவாங்க சார் இந்த ஊருக்காரங்க. அதனாலயா? திருச்சிக்காரன் ஒருபோதும் திருச்சி பேச மாட்டான் சார். திருச்சி திருச்சி சரியா பேசுவான் சார் இந்த பையன் மாதிரி அப்படிங்கிறான். ஏன் திருச்சிக்கு திருச்சின்னு பேர் வந்துச்சு? தெரியல சார், வச்சுட்டாங்க, நமக்கு என்ன தெரியுங்கிறான் அந்த பையன். இச்சி மரங்கள் அதிகமாக இருந்த நிலம் இந்த மரம், இந்த ஊர். இச்சி வனங்கள் மண்டிய பகுதி இந்த காவிரி கரை. அதனால இந்த ஊருக்கு இச்சி வனம் என்று பெயர். பின்னால் வந்தது சைவம், திரு சேர்த்தது திரு இச்சி. பின்னால் அதற்கு முன்னாலே சமணம் பள்ளியை சேர்த்தது திரு இச்சி. திருச்சி, சிராமலை, சிராப்பள்ளி எல்லாம் சேர்ந்து திருச்சிராப்பள்ளி ஆனது. கைத்தட்ட அந்த பையனுக்கு நன்றி. இதை ஏன் சொல்றேன் சார்? தமிழருடைய அறிவுதான் உலகத்தின் மூத்தது.
அதனால்தான் சிந்து வெளி முதல் வைகை வெளி வரை இன்னைக்கு கீழடி பெருமையை நாம் பேசுகிறோம். சாதாரண அல்ல. அதனால்தான் அவர்கள் அச்சப்படுகிறார்கள், திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க பயந்துட்டு. கீழடி போல உலகத்தில் எந்த அகலாயும் இதுவரை எங்கேயும் கிடைக்கவில்லை. 5000க்கு மேற்பட்ட அகலாய்வு சான்றுகள், அத்தனையும் சாதாரண மக்கள் எழுதிய வாழ்க்கையினுடைய அடையாள சுவடுகள். பெரிய பெரிய மன்னர்கள் எழுதிய வரலாறு அல்ல, எளிய மக்கள் எழுதிய பானை ஓடுகள் எழுதிய வரலாறு. எளிய மக்கள் எழுதிய வரலாறு. இந்த தம்பி சொன்னா பாத்தீங்களா எழுத்துக்கள் எத்தனை? அது என் பாட்டியும் பாட்டியும் பூட்டியும் பாணிகளில் எழுதியிருக்கிறார். ஆதன் எழிலி, ஆதன் எழிலி என்று அந்த எழுத்துக்கள் இன்னைக்கு இருக்கு. நாம இன்னைக்கு கொண்டாடிய கலித்தொகை சொல்லுகிற கொள்ளேற்று போதென்றுவானை மறுமையும் புல்லாலை ஆயங்கள் என்று சொல்லுகின்ற கலித்தொகை சொல்லுகின்ற, அதுவும் பெண் பார்வையில் சொல்லுகின்ற அந்த பாடல்களுக்கு அடையாளமாக அந்த காங்கேயன் கால, அந்த ஜல்லிக்கட்டு காலையுடைய எலும்பு கூடுகள் கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் மாட்டு எலும்பு கூடு தான் கிடைச்சிருக்கா? அந்த தம்பி கேட்கிறான். கொம்போட கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மாட்டுக்கு என்ன அடையாளம்? கொம்புதான். கொம்பு வச்சவன் யாரு? மாடு இல்ல, தமிழர். கொம்பு வச்சவன் யாரு? இப்ப சொல்லுங்க, டேய் நான் கொம்பு வச்சவன். திருச்சிக்காரன் இன்னும் கூட அழுத்தி சொல்லலாம். திருச்சிக்காரனுக்கு 3 கொம்பு இருக்கு, 2 கொம்பு இல்ல. திருச்சிக்கு எத்தனை கொம்பு இருக்கு? அது என்ன கொம்பு? 3வது முக்கொம்பு. மறந்துறாங்க. எல்லா ஊர் மாட்டுக்கு 2 கொம்பு தான், திருச்சிக்காரனுக்கு மட்டும் 3 கொம்பு இருக்கு. அதான் முக்கொம்பு. அதை உருவாக்கியது யாரு? ஆர்தர் காட்டன். மறந்துடாதீங்க. ஆந்திராவில் ஆர்தர் காட்டனுக்கு மட்டும் 600க்கு மேற்பட்ட சிலைகள் இருக்கு. ஆர்தர் காட்டன் தான் இந்த கற்சிலையாக இருக்கக்கூடிய கல்லறையை பார்த்து வியந்தார். உலகின் மூத்த கட்டுமானம் அவரை உருவாக்கியதான். அங்க இருக்கிற மேட்டூர் அணை 9 ஆண்டுகளில் உருவாக்கினார். அதே 1925 கல்லணை மேட்டூர் டேம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆர்தர் காட்டன் கொண்டாடப்பட வேண்டியவர். ஏன் சொன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் அறிவை, கல்வியை, சமூக மாற்றத்தை, வர்ணாசிரம தர்மத்தை வேரோடு அடித்து நொறுக்கிய சமயம் கிறிஸ்துவ சமயம் என்று சொன்னால் 100% அல்ல, 200% பொருந்தும். அதற்கு 263 ஆண்டுகளான இந்த கல்வியினுடைய சாட்சி. வர்ணாசிரம தர்மத்தை வேரோடு பிடுங்கி இருந்தது. வெறும் சமயத்தை மட்டும் சமயத்துல வந்து சொல்லல, அதோடு மானத்தை, அறிவை பரப்பியது இவர்கள் தான். மட்டுமல்ல, இங்க இருக்கிற கட்டுமானங்களை சார் ஆர்தர் காட்டன், இன்னைக்கு ஒட்டுமொத்த டெல்டாவும் உயிர்ப்போடு இருக்கிறது. ஆர்தர் காட்டன் கட்டியது. தென் மாவட்டம் உயிர்ப்போடு இருக்கிறது. கட்டியவன் எவன்? முல்லை பெரியாறு, பென்னிக்குயிக். தென் மாவட்டம் முழுக்க குலதெய்வம் அவர்களை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார். இந்த தமிழ் நிலம், தமிழ் மொழி யார் வந்தாலும் உள்ளே வாங்கிக்கும், இழுத்துக் கொள்ளும். அத்தகைய ஆற்றல் மிக்கது. அதான் தஞ்சை பெரிய கோயில் வெறும் கோயில் அல்ல, அது தமிழ் மொழியினுடைய அடையாளம். தம்பி சொன்னானே உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18, அது உள்ளே இருக்கிற லிங்கம், லிங்கத்தோட உயரம் 12, ஆவுடையோட நீளம் 18, கோபுரத்தோட உயரம் 216, அந்த லிங்கத்திலிருந்து நந்தி 247 அடி என்று சொன்னால் அது சோழ மண்டலத்தினுடைய கோயில் அல்ல, தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் தாயுடைய அடையாளம். அது எவனும் ரசிக்க முடியும். ஒரு 6 அடியில தான் இருக்கு. இதுல எவனும் இந்தியாவில மூத்த மொழி 2 சொல்லாதிய, அது பிம்பம். பெண்ணை 3வது 4வது தரமாக வைத்து இருக்கிற வடமொழி எப்படி மூத்த மொழியா இருக்க முடியும்? எப்படி அது தாய்மொழியா இருக்க முடியும்? எல்லா மொழிகளுக்கும் அது ஒரு பிம்பம். அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தொடர்ந்தவர்கள் மொழிகளை கையில் எடுக்கிறார்கள். தமிழ்நாடு எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டு பசங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அறிவு அதுலயும் டாப்ல இருக்கான், கல்வி அதுலயும் டாப்ல போறான், விளையாட்டு உச்சத்தை தொடுறான், மல்டி லெவல் டேலண்ட்ல இருக்கான். செஸ் அசைக்க முடியல, செஸ்ல போட்டு வெளியிட்டு வரான். ஏண்டானா இந்த மண்ணு, இந்த மரபு இயல்பாகவே அறிவு மரபு கொண்டது. அதனால் தொல்காப்பியர் என்மனார், மொழிப என்மனார் புலவர் என்று சொல்லிட்டே போவாரு. இதை நான் சொல்லலடா, இங்க திணை மரபு, திணை கோட்பாடு என்பதை நான் சொல்லவில்லை, எனக்கு முன்னாலே எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டான். அதனால்தான் இலக்கியம் என்ன செய்யும்?
இந்த சமூகத்தை அரவணைக்கும். இலக்கியம் என்ன செய்யும்? சமூகத்தை பண்படுத்தும். அதுதான் பண்பாடு என்று சொல்றோம். நான் இருக்க கல்லூரி இசையும் பாட்டும் இருக்கிற கல்லூரி. நம்முடைய தந்தையர்கள் பற்றி நம்ம ராஜசேகர் சார் சொன்னாரு, தந்தை அருமையா பாடுவார்கள். நான் மனசுக்குள்ள நினைச்சேன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிள்ளைகளும் இயல்பாகவே பாடுவார்கள், நாம தான் வாய்ப்பு தர்றதில்ல. என் பாட்டி பாடுவா, எங்க தாத்தன் பாடினா, எங்க அம்மாவும் பாடினாங்க. இடையில எங்க அப்பா ஒரு அதனால எங்க அம்மா பாடாம ஓரமா போய் கிச்சன்ல மியூசிக் போட்டுட்டே பாடிக்கிட்டு இருந்தா. இப்பதான் பாட்டு மீண்டும் எழுகிறது. அது தந்தையிடமும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முன்னாடி தந்தை அவர்கள் பாட்டு பாடாம நான் நம்புறேன். நீங்க கை தட்டுங்க, பாட்டு பாட்டோம். ஆமா பாட உங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்கு. நீங்க சரிகமப்பா பாட வேண்டாம், இந்த பிள்ளைய சரி சரி சூப்பர்னு சொல்ற அளவுக்கு நீங்க பாடுங்க. ஆட்டம் போடு, பாட்டு பாடு, சந்தோஷமே நம்ம தாளாளர் அடிகள அப்படி நீங்க கொண்டாட அளவுக்கு ஒரு பாட போற. ஏன் இந்த மரபு இயல்பாகவே பாடுகிற மரபு. பாடு என்றால் தொழில். என் பாடு ஓன் பாடு, கீழே உட்கார்ந்து இருக்கிறது நான் பட்ட பாடு அப்படிங்கிற அந்த பையன். சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பெரும்பாடா போச்சுறாங்க. அப்படி எப்படி உட்காந்து பத்தியில இப்படித்தான் நம்ம உட்கார்ந்து கூத்து பார்த்தோம், இப்படித்தான் உட்கார்ந்து நம்ம நாடகத்தை பார்த்தோம், இப்படித்தான் நம்ம சமூகத்தை கொண்டாடினோம். அதனால்தான் இந்த மரபு இயல்பாகவே இந்த பிள்ளைகள் சம்மணம் போட்டு உட்காருவாங்க. இது அவங்க என்ன சொல்றாங்க? பத்மாசனம். யாரும் அந்த பத்மான்னு கேட்கிறான் அந்த பையன். நீங்க எழுத்து வீட்டுல அந்த அக்கா பேர் பத்மாடா, அதுவ எப்படி பேரை மாத்துறாங்க பாருங்க. சமணம் கொடுத்த கொடை சம்மணம், அத போய் பத்மா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் ஆசனம், ஓகம், அது யோகம் யோகா என்று இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய உலகம் முழுக்க ஒரு கார்பரேட்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் இன்னைக்கு பெரிய பிராண்ட் அம்பாசடர் மாதிரி அதை உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. என் திருமூலன் இங்க இருக்கிற சித்தர்கள் கொடுத்தது சித்தர் மரபு, தமிழர் மரபு. சித்தர் மரபுதான் அறிவு மரபு. சாதியாவது ஏதனா, குலங்களாவது ஏதனா என்று சாடியவர்கள் சித்தர்கள். பறட்சியாவது ஏதனா, பணத்தியாவது ஏதனா. இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறட்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ என்று சொன்னவன் இங்க இருக்கின்ற சிவவாக்கிய. அப்ப கோயிலாவது எதனா, குலங்களாவது எதனா சொல்லி தூக்கி போட்டு உடைத்த மரபு சித்தர் மரபு. அது தமிழர் மரபு. மனிதத்தை முன்னிறுத்தியது, அறிவை இரண்டாவது இடத்தில் வைத்தது. எல்லாத்துக்கும் மேல அருட்பிரகாச வள்ளையார் மனித நேயத்தை இல்ல, மாந்த நேயத்தை இல்ல, உயிர் நேயத்தை முன்னிறுத்தினார். மனித நேயத்தை விட உயிர் நேயம் முக்கியம் என்று சொன்னார். எப்படி சார் சொல்றீங்க? பல்லுயிர் ஓம்புதல் என்பது தமிழன் சொன்ன பயோடைவர்சிட்டி. இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. 1935 பிறகுதான் ஆங்கிலத்துல பயோடைவர்சிட்டி என்ற சொல் வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பாட்டை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லிட்டோம். அந்த பயோடைவர்சிட்டி, ஈகோ சிஸ்டம், ஈகோ சொல்ல போனா ஈகோ ஈஸ்தெட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் ஈஸ்தெட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் தியாலஜி என்று சொல்கிறார்கள். இறையியலே என்விரான்மெண்டல் தியாலஜி ஒன்று இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, நீ திணை மரபு தமிழர் மரபு, இயற்கை முன்னிறுத்திய மரபு தமிழர் மரபு. முதல் பொருள் நிலம் என்று சொன்னார். அதனால இந்த பிள்ளைகள் எப்பொழுது தரையில உட்கார சொன்னாலும் மகிழ்ச்சியா உட்காராங்க. மண்ணில் போய் விளையாடுறதுக்கு இன்னைக்கு நாம் ஏன் மனசு சந்தோஷப்படுது? ஏன் இந்த குழந்தைங்க மண்ணில் போய் விளையாடுது? ஏன் இந்த குழந்தைங்க மண்ணிலே போய் ஆடுது அப்படின்னா, இயல்பாகவே நிலத்தோடு தொடர்புடையவன் தமிழன். நிலம் என்றால் அவனுக்கு 200 பிடிக்கும். மண்ணிலே இன்னைக்கு 24 வருஷம் உட்கார்ந்து விளையாட சொல்லுங்க, இந்த பிள்ளைகள் பசி மறந்து விளையாடுவார்கள். இந்த பிள்ளைகளை எங்கெங்கயோ கொண்டு போய் வச்சு மண்ணுக்குள்ளேயே விடாம பண்ணியாச்சு. அதுதான் இன்னைக்கு தனியா ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. கோடை காலத்துல கிளே மாடலிங். எல்லாரும் களிமண் எடுத்துக்கீங்க, இதுல குதிரை செய்யுங்க, இதுல யானை செய்யுங்க, இதுல பொம்மை செய்யுங்க. இதெல்லாம் நாங்க சாதாரணமே விளையாட்டுல ஊர்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. மண்ணை பிடிச்சி மண்ணை பசஞ்சு ஆடுகிட்டையும் மாட்டுக்கிட்டையும் கிடத்துலையும் ஆத்துலையும் இன்றைக்கு அது பயிற்சியாக கொடுத்து விட்டார்கள். நிலமும் பொழுதும் தமிழனுடையது. பொழுதை அறுவகை பொழுதாக பிரித்தவன் சிறு பொழுது பெரும்பொழுது பிரித்து விளையாடி மேய்ந்தவன் தமிழர். அதே எங்க பிள்ளைகள் எதை தொட்டாலும் ஒரு செகண்ட்ல கத்துக்கிறான், ஒரே நாள்ல கத்துக்கிறான். அவ்வளவுதானே சார், அடுத்து சொல்லிக் கொடுக்க சாருங்கிறான். சாரு அப்படி ஏற்று கொண்டு என்னடா அதுக்குள்ளே கத்துக்கிட்டாங்கிறான். ஏழையை தாண்டி போயிட்டான் நம்ம பிள்ளைங்க. அறிவு சிந்தனையில் செழுமையின் அடையாளம் தமிழருடைய பிள்ளைகள்.
அப்ப 5 பொறிகளும் இன்னைக்கு ஏன் இவ்வளவு ரீல்ஸ் பார்த்த பிறகு கூட தமிழ்நாட்டு பிள்ளைகள் ஏன் இந்த அறிவு பரப்புல முதலில் இருக்காங்கன்னா ரீல்ஸ் போட தெரியும் பிள்ளைக்கு, அதே சமயத்துல படிச்சு 10th டாப்ல வந்து தூக்கி அடிக்கும் தெரியும். முடியுமா முடியாதா? சத்தம் வந்து பாருங்க, தெரிக்க விடுவாங்க பசங்க. என்ன கொஞ்சம் அன்பால கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். அதுவும் ஆசிரியர் சொல்றதை விட டீச்சர் சொன்னா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா தானே? ஆமா. சில வீட்டுல அக்கா சொன்னா பிடிக்கும், சில வீட்டுல அம்மா சொன்னா பிடிக்காது, சில வீட்டுல தங்கச்சி சொன்னா பிடிக்கும். ஏன்? உள்ளபடியே இது தாய் சமூக மரபு. நாம் அன்புக்கு கட்டுப்படுகிறவர்கள். அந்த அன்புதான் இலக்கியம், அந்த அன்புதான் இலக்கியம் என்றால் போர் பூசலை வெறுக்கிற நிலம் இந்த தமிழர் நிலம். சார் இப்ப புறநானூறு இருக்கிறதே சார் அப்படிங்கிற அந்த பையன் புறநானூறு ஜீவோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரே சார். போர் வீரயுக பாடல்கள் தான் சங்க இலக்கியம், லவ் அண்ட் வார் தான் சங்க இலக்கியம். ஆனால் காதலை தான் முன்னிறுத்துகிறது. ஆமா சார், காதலை தான் முன்னிறுத்துது அந்த பையன். அப்ப காதலாத சமூகத்தை உயிர்ப்பு நாடி அது எங்க இருக்கிறது? அது அன்பில் இருக்கிறது. புறநானூரை நாங்கள் மேல உயர்த்திலாம் சொல்லல, அதை விட 8 தொகை உயிர்ப்பாக இருக்கிறது. 8 தொகை தான் இந்த சமூகத்தை இயக்குகிறது. நீங்க பொன்முடியாரோட பாட்டோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு உட்கார்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ இருக்கிறீங்க தொட்டாவா, சும்மா நடக்கிறீங்க கவலை தொட்டாவா. இது ஒரு பாட்டு தானே. இது பிஷப் ஸ்கூல் பசங்க எப்படி பண்ணுவாங்க? இந்த விஷன் சொல்றீங்கல்ல, சார் சொன்னாரு, ராஜசேகர் சார், இலக்கியம் என்ன செய்யும்னு ஒரு விஷன் கொடுக்கும். கண்ணென்னா பாடலுக்கு இயல்கின்றேன், கண்ணென்னா கண்ணோட்டம் இல்லாத கண். வள்ளுவர் சொல்றான், விஷன் வேணும். இந்த பிஷப் கல்லூரி இந்த நிறுவனத்தை தொடங்குகின்ற பொழுது 263 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் இருந்திருக்கிறது, நோக்கம் இருந்திருக்கிறது. அந்த விஷன் எது தரும்? பண்பட்ட உள்ளத்தில் இருந்துதான் அது வர முடியும். அதுதான் மற்ற சமூகத்தை பண்படுத்த முடியும். பாடு என்பது பாடறிந்து ஒழுகுதல் அல்ல, தொழில். துணி துவைக்கிறவன் அவனுக்கு அது பாடு, அவன் ஒரு பாட்டு பாடுவான். வாத்தியாரு அவர் கிளாஸ் ரூம்ல வந்து அவர் ஒரு பாட்டு பாடுவாரு. எல்லா தொழிலுக்கும் உரியதுதான் பாடல், ஆடல். அதுதான் பண்பாடு. அதான் நீங்க கல்விக்கூடத்துல வந்து ஒரு மேத்ஸ் தியரத்தை அப்படியே எழுதி போட்டு மண்டை காட்சி போறதுக்கு அது அப்படியே பாட்டா சொல்லி கொடுத்தா சூப்பரா இருக்குமே சார், அது ரீல்ஸா போடலாமா? யோசி. ஒரு தியரத்தை ரீல்ஸ் போட முடியுமா? போடலாம். அப்படி யோசி. என் பிள்ளைய செய்வான், என்னென்னமோ என் பையன் செய்யறான் ஒரு டெக்னாலஜி வச்சு. அப்படி அறிவியல் தொழில்நுட்பத்தை தியரங்கள் எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. எல்லா பையனும் படிக்கட்டும், மேக்ஸ்ல எல்லாரும் டாப்புக்கு வரட்டும். சார் சொல்லி கொடுப்பாரு, கடைசி வரையும் புரியாது, ஒரு ரீல்ஸ் போடலாம், உடனே புரிஞ்சிடும். அப்ப அறிவியலை நமக்கானதாக மாற்றுவதுதான் இலக்கியம். எல்லாருக்குமான வாழ்க்கையை தருவதுதான் இலக்கியம். எல்லோரையும் வாழ வைப்பதுதான் இலக்கியம். எல்லாரையும் அரவணைப்பது இலக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதி சமய மத வேறுபாடுகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி தள்ளி கூற எறிவதுதான் இலக்கியம். என பள்ளிக்கூடத்துல சொல்லி தர வேண்டிய அடிப்படை என்னன்றா இந்த வேறுபாடு பார்க்க கூடாது என்பதுதான். தமிழ்நாட்டு பிள்ளைகள் இன்னைக்கு ஏன் இவ்வளவு அறிவு பரப்புல மேல இருக்காங்க? ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கல்வி கூடம் பொதுமையாக இருக்க வேண்டும் என்று குலக்கல்வியை எல்லாம் வேறோடு தூக்கிவிட்டு எல்லா குலமிருந்தும் கல்வியை கொடுத்தனால்தான் இன்னைக்கு கொஞ்சமாவது நாம் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். குறிப்பாக திருச்சி சாதிய கலவரம் இல்லாத ஒரே மாவட்டம் திருச்சி மாவட்டம் தான். மறந்துடாது, வேற எல்லா மாவட்டத்திலையும் சாதி கலவரங்கள் வந்திருக்கு. திருச்சியில மட்டும்தான் இதுவரை வந்ததில்லை என்று சொன்னார். திருச்சிக்கு இது பிசவீவர் கல்வி நிறுவனம் ஒரு அடிப்படை காரணம். கல்வி கூடங்களுக்கு நிறைய மண்டி கிடக்கு. எந்த காலத்திலும் இங்கே சாதிய மத மோதல்கள் வராது. அதனாலதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் பெரியார் தந்தை பெரியார் ஈரோட்டில் பிறந்தாலும் கூட அவருடைய இல்லத்தை பிசவீவர் ஸ்கூலுக்கு பக்கத்திலே வச்சாரு. சொல்லி கிண்டல் பண்றாங்க. பெரியார் வந்து சாதியை அழிச்சுட்டாரா பிரிச்சுட்டாரா? யோசித்து பாருங்கள். 1 நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பெயருக்கு பின்னால் சாதிக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது பெரியார் கொண்டு வந்த புரட்சி. மறந்துடாதீங்க. எனக்கு தட்ட வேண்டாம், பெரியாருக்காக நீங்க கை தட்டலாம். இன்னைக்கு பெயர் இன்னும் 1 நூற்றாண்டு ஆக வேண்டும் உள்ளத்திலிருந்து கருத்திலிருந்து தூக்கி எறிவதற்கு. இந்த பையனுக்கு சுப்பிரமணிய
தினேஷ் இருக்கான், பின்னால பேர் இல்ல. ஏன் இன்னைக்கு விண்வெளிக்கு போயிருக்காங்களே, நேத்து விண்வெளியில போய் அந்த வான ஆய்வு கூடத்துல போய் இணைஞ்சிருக்க. இந்தியாவில இருந்து ஒருத்தர் போயிருக்காரு, அவர் பேருக்கு பின்னாடி சாதி பேர் இருக்கு, சுக்லா. சுக்லான சுக்லாமிரதம் சசிவர்ணமா? அது இல்ல, சுபான்சு, அதான் ஒரு பேரு. சுக்லாங்கிறது என்ன? ஒருவேளை உங்க அப்பா சுக்கு திருப்பாடு வச்சான் அப்படிங்கிறான். இல்ல, சுக்லாங்கிறது அவருடைய சாதி பெயர். நீங்க முதலமைச்சர் பேரே சாதி பெயர்தான் இருக்கு வட மாநிலங்கள்ல. எல்லா தலைவர்கள் பேரும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வின்சென்ட் இருக்கான், ஸ்டாலினா இருக்கான், ராமசாமியா இருக்கான். காரணம், இங்க இருக்க சமூக மரபு, சமூக மாற்றம். அது எப்படி வந்துச்சு? எழுத்துக்களால், இலக்கியங்களால், சிறுகதையால், கவிதையால், பத்திரிகையால் வந்தது. அந்த பத்திரிகை தொடங்கியது இங்க இருக்கிற மிகப்பெரிய சமூக மாற்ற அறிஞர்கள். அதற்கு வித்திட்டது இது போன்ற இறையியல் கல்வி நிறுவனங்களை சேர்ந்த பாதிரிமார்கள் தான் வித்திட்டார்கள். திருச்சியை மாற்றியது 2 பேர். ஜியு போப்பு பேர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஜியு போப்புக்கும் இங்க இருக்க தரங்கம்பாடி, இன்னொருத்தர் யாரு, வீரமாமுனிவர். இந்த 3 பேர் தான் திருச்சியோட மிகப்பெரிய சமூக மாற்ற இறையியலாளர்கள் என்று சொன்னால் அதை நீங்க மாற்றவே முடியாது. அவர் 3 பேர் கூட எல்லா கல்வி நிறுவனத்தையும் செல்ல வைக்கலாம், தப்பு இல்ல. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். எழுத்து சீர்திருத்தம், வீரமாமுனிவர் குதிரை ஏறி வந்தாரு, எவ்வளவு எதிர்ப்பு. கடைசியில் அவருக்கு யார் ஆதரவு தந்தது? அன்னைக்கு இருந்த தந்தை சரபோஜி மன்னர் ஆதரவு தந்தார். ஜிப்போ அதே போல தரங்கை அச்சுக்கூட 350 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவியவர் யாரு? சீகன் வாழ்கள், வேற யாரும் இல்ல. முதல் அச்சு கொல்லம், முதல் அச்சு தரங்கம்பாடி, முதல் அச்சிடப்பட்ட இந்தியாவில் முதலில் அச்சிடப்பட்ட நூல் எது? 15ஆம் நூற்றாண்டு தம்பிரான் வணக்கம். சின்னப்ப இயேசுவினுடைய மலை பொழிவு 10 கட்டளைகளை தம்பிரான் வணக்கம் தான் இந்தியாவில் அச்சான முதல் நூல், முதலில் அச்சிடப்பட்ட மொழி தமிழ். மறந்துடாத, ஏதோ தமிழ்நாட்டு பாடல்கள் நீங்க நம்ம கைக்கு வந்துட்டு நினைக்காதீங்க. இந்திய துணை கண்டத்திலேயே எந்த மாநிலத்திலும் அரசு பாடநூல் அச்சுக்கழகத்தை உருவாக்கவில்லை, பிள்ளைகளுக்கு பாடநூலும் தரவில்லை அரசு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த முறை இருக்கிறது சொன்னார். இத்தகைய இறையியலாளர்கள் கொடுத்த சமூக மாற்றம் காலந்தோறும் தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் திரைமரபும் கொண்டு வந்து சேர்த்த அறிவு நதி, அறிவு பெருக்கு, அறிவு காட்டாறு, தொடர்ந்து வற்றாமல் பாசன பரப்பு டெல்டாவளை போவதை போல இலக்கியம் நமக்கு ஒரு சமூக மாற்றத்தை கொடுத்திருக்கு. அதனால்தான் பெரியார் சொன்னார், இதை வெறுமனே பக்தின்னு சொல்லி இந்த இலக்கியத்தை கொண்டு போய் திணிச்சிடாதீங்க, இது அறிவு பரப்புக்கு இந்த தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இது ஒரு காட்டு மிராண்டி அறிந்தாங்க சொன்னாரு. அதை அவர்கள் சரியாக எடுத்துக் கொள்கிறார்கள் எதிரிகள். நம்ம அம்மா திட்டுவாங்க இல்லையா, ஏண்டா அப்படியே இருக்க அப்படின்னு, அது போல திட்டினாரு. அப்ப அதாவது நீங்க எங்கள் பிள்ளைகள் உலகை ஆளுகிறார்கள், உலகத்துக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு ஆகச்சிறந்த கண் மருத்துவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஆகச்சிறந்த காது மருத்துவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு மருத்துவத்திலேயே சுற்றுலால மருத்துவ சுற்றுலா தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. அதற்கு காரணம் மெய், வாய், மூக்கு, கண், காது, இதை யாவற்றையும் ஆள தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் தமிழர்கள். மருத்துவ துறையிலும் சரி, ஆளுகின்ற துறையிலும் சரி. அதான் மருத்துவத்தை இந்த தமிழ்நாட்டு பிள்ளைகளிடமிருந்து வேரோடு குடுக்கிக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவத்துக்குள்ளேயும் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு நடந்துச்சு சார், இதோட நான் முடிச்சுக்கிறேன். நேற்றைக்கு யூஜிசி நெட்டு தேர்வு நடந்தது. ராஜசேகரன் சாருக்கு தெரியுமான்னு தெரியாது. நேற்றைக்கு யூஜிசி நெட்டு தேர்வு நூற்றுக்கணக்கான நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை 8:30 போய் கூட உள்ள விடல. 2 நிமிடம் தாமதம் வந்து கதவை சாத்திட்டாங்க. நீட்டை விட ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு நெட்டு. உயர்கல்வித்துறை நம்ம பிள்ளைகள் வந்து விடக்கூடாதா? ஏற்கனவே நெட்டு 8 போயிடுச்சு, நீட்டு போன மாதிரி. தமிழ்நாட்டு பிள்ளைகள் நெட்ல தேர்ச்சாவே வந்து ரொம்ப கடினமா இருக்கு. இந்த சூழலில் தேர்வுக்கு உள்ள போனவன் பாஸ் ஆக மாட்டேங்கிறான். உள்ள போய் கிட்ட போனீங்க, நீ நேரம் 1 நிமிடம் தாமதம் வந்துட்டு வெளியே போப்பீங்க. தேர்வு கூடம் எங்க இருக்கு? 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது, மணப்பாறை ரோட்ல. நான் எங்க சொல்ல உங்களுக்கு தெரியும், இராம்குளத்தூரை தாண்டி. அப்ப திருச்சிக்குள்ள கல்வி நிறுவனங்களே இல்லையா? அப்ப தேர்வு மையத்தை ஏன் நீங்கள் அங்கே வைக்கிறீர்கள்? கேட்க யாரும் இல்லை. அப்ப தொடர்ந்து கல்வியின் மீதும் மொழியின் மீதும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய அறிவின் மீதும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய உரிமைகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது.
அதற்கு படைப்பு தேவைப்படுகிறது. தமிழர்கள் அறிவுக்கு தோல், தமிழர்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், எல்லாத்துக்கும் மேல தமிழர்கள் உரிமை பயிருக்கு வேறு என்று சொன்னான் பாரதிதாசன். அப்ப அந்த உரிமையை மீட்பதற்கு இலக்கியங்கள் தான், ஒரு படைப்பு தான், ஒரு கவிதை தான், ஒரு பேச்சு தான் உங்களை மாற்றும். அப்ப மொழியில் வல்லமை பெற வேண்டும். மொழியில் எவன் வல்லமை பெறுகிறானோ அவன் தான் ஆளுமை தன்மையோடு வர முடியும். அந்த மொழியில் வல்லமை பெறுவதற்கு என்ன செய்யணும் சார்? நல்ல பாடணும், நல்ல ஆடணும், நாடகம் போடணும், நாடகம் எழுதணும், விஷன் பார்வையை சரியா வச்சுக்கணும், புலன்களை சரியாக கையாள தெரியணும். அப்ப இந்த 5 பேர் பொறின்னு வச்சா தமிழ். எது பொறி? இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகளுக்கான ரேங்க் தரவரிசை பட்டியலுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. பொறியியல் என்று சொன்னால் இயங்குவதற்கு பேரு பொறியியல் பேர். என்ஜின் சொல்ற ஆங்கிலத்தில் என்ஜின் சொன்னா பொறியியல் என்று பெயர். எதெல்லாம் இயங்குகிறதோ அதற்கு பேரு பொறியியல் பேர். அப்ப இந்த 5 புலன்களும் இயங்குகிறது, அதான் 5 பொறி என்று சொல்லும். அப்ப இயங்குகின்ற பொறிகளை யாருக்காக இயக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. அது யாருக்காக இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் இலக்கியம் நமக்கு பாடம் நடத்துகிறது, இலக்கியம் நமக்கு பதப்படுத்துகிறது, இலக்கியம் நம்மை பண்படுத்துகிறது. அப்ப அந்த இயங்கக்கூடிய ஆற்றல் இலக்கியம் தான் செய்யும், ஒரு பாடல் தான் செய்யும். அதுதான் பாரதி 100க்கு மேற்பட்ட வரிகளில் புதிய ஆட்சி சூழல் எழுதியிருக்கான். அதுல ஒன்றுதான் ஐம்பொறி ஆட்சி கொள் என்பது. நீ ஆள வேண்டும், அது உன்னை ஆண்டு விடக் கூடாது, நீ அதற்கு அடிமையாகி விடாத. ஏன்னா இன்னைக்கு போதை, நேற்றைக்கு ஆன்டி ட்ரக் இன்டர்நேஷனல் போதைக்கு எதிரான நாள் நேற்று. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இன்னைக்கு வடக்கே இருந்து அதானி போர்ட்ல இருந்தா அத்தனை போகைஸ் வருது. நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளாடி இருக்கு. நீ சொல்றிய தமிழ்நாட்டுக்கு ஸ்கூல்ல எல்லாம் வந்துருச்சு, பட்டி தொட்டிகளுக்கு எல்லாம் போயிருச்சு. எவன் கொண்டு போனான்? இந்த 5 ஆண்டுகள் தான் போயிருக்கு. எவன் கொண்டு வந்தான்? அதானி போர்ட் குஜராத்ல டன் கணக்குல பிடிச்சிங்களே, என்னாச்சு? மாசம் பிடிக்கிறீங்களே, என்னாச்சு? யார் கொண்டு வரா? யார் அனுமதிக்கிறா? எந்த போர்ட் வழியா வருது? அப்ப என் பிள்ளைகளை, என் அறிவு சார்ந்த பிள்ளைகளை இவன் மூளையை மழுங்கடிக்கணும், இவன் எழுந்து நடக்க கூடாது, இவன் படிக்க கூடாது, செயல்படவே கூடாது என்று முடக்குகிறது. அதை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கணும், தூக்கி எறியணும். எதை கொடுத்தாலும் மூஞ்சில குத்தணும், படிக்கிறவனே பரவாயில்ல சொல்லணும். என் பிள்ளை படிக்கணும், அதுக்கு நீ துணையா இருக்கணும். எங்க அப்பா அங்க வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, உங்க அம்மா கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கு, துப்புரவு பணியாளரா இருக்கு. ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பதற்கு ஒரு வாரம் மல்லு கட்ட வேண்டியிருக்கு வெயில்ல. இங்க நிலையில் உட்கார்ந்து கொண்டு நாம் இந்த மாணவர்கள் தவறான நம்மை அழைத்து செல்லக்கூடிய மாணவர்கள் கையை பிடிக்க கூடாது, ஓங்கி அறையணும், இடித்து வைக்கின்ற மாண்பு வேறும். அதான் நட்புக்கு அதிகாரத்தை 5 அதிகாரம் வைத்தான் வள்ளுவன். மற்ற அதிகாரம் 1, 2 தான். நட்புக்கு மட்டும்தான் வள்ளுவம் 5 அதிகாரங்களை வைத்திருக்கிறது. அப்ப நட்பு எவ்வளவு வலிமையாக யோசிச்சு பாருங்க. அந்த நட்பு தான் தீ நட்பாகவும் இருக்கிறது. அப்ப தீ நட்பு வருகின்ற பொழுது தெளிந்து அறிவை விரிவிசன் சொன்னது போல தெளிந்த ஞானத்தோடு, தெளிந்த திமிர்ந்த அறிவு பெருக்கோடு அவனை ஓங்கி ஒரு அடை கொடுத்து இழு, கையை பிடிச்சிடாங்க போவதான்னு சொல்லு. எதை இந்த வாய் பயன்படுத்த வேண்டும் என்று நீ சொல்லித்தா. நண்பனின் மகன் அவன் தான் நண்பன். மூக்கு இருக்கும், அந்த பக்கம் போகாத, ஓங்கி ஒரு அடை கொடுத்து இழுத்துட்டு வா. இந்த மெய் சுகம் கண்டுவிடும், இந்த மெய் மயக்கமடையும், அதுல இருந்து மயக்கத்திலிருந்து வெளியே வா. உன்னை அழைத்து செல்வதற்கு கல்வியை தவிர எதுவும் இல்லை. உங்க அப்பா அம்மா காசு கொடுப்பாங்க, அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீதான் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. முதல்ல நீ உன்னை மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால்தான் இந்த போதையின் குடியில் எல்லா ஆசிரியர்களும் படிக்கின்ற மிகப்பெரிய துயரம் அவங்களை பத்தி கிடையாது, அவங்க குடும்பத்தை பத்தி கிடையாது. சார் ஃபர்ஸ்ட் அவர்லயே அங்க இருந்து வாடகை சார், அரசு பள்ளியில ஃபர்ஸ்ட் அவர்லயே அவர் மயக்கத்துல உட்கார்ந்திருக்கான் சார், எல்லா ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள். இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி, மாணவர் சங்கிலியாக நாம் இணைந்து இதிலிருந்து எல்லாத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் சிறைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளவு பதட்டம் அடைவோம். 1 மாசம் சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு காசால அந்த பையன் மண்ணாதி வாயில போட்டுட்டு எனக்கு திங்கிறதுக்கு சோறு இல்ல, மனதா இருக்கு, இதை வேடிக்கை பார்க்கறாங்க, இந்த உலகம் என்ன செய்கிறது கேட்டானே. அப்படி ஒரு பையன் தவறான போதை பழக்கத்துக்கு போகும்போதும் அதுவும் 2 ஒண்ணுதான், வேடிக்கை பார்க்கறது. எனவே அதிலிருந்து மீள வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற
மேடையில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நல்லா பாடுங்க, நல்லா ஆடுங்க, உங்க நண்பர்களோட நல்ல சத்தான தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லை ஏன்னா இங்க வீதியில இருக்கிற கடையில இருக்கிற எதையும் வாங்கி திங்காதீங்க. அத்தனையும் உங்களை மாய்க்கிற ஒரு கொடூரமான ஆயுதமா இருக்கு. ஏன் காசை கொடுத்து நீங்க போகணும்? எனவே இந்த இலக்கிய மன்றம் என்பது வெறுமனே நாடகத்தை நிகழ்த்தி விட்டு பேச்சு போட்டியில பேசிட்டு பாட்ட பாடிட்டு போறதல்ல. தன்னை பண்படுத்துவது, தன்னை உணர்வது, சுயத்தை அறிவது, சுயத்தை பக்குவப்படுத்துவது, சுயத்தை மேம்படுத்துவது. அதான் அகின் போதி ஆட்சி கொள்ள வேண்டும் என்றால் முடியாதுதான். ஆனால் ஆளுகின்ற தன்மை எப்பொழுது வரும் என்று சொன்னால், தினந்தோறும் ஒரு பாட்டை எழுதுங்க, ஒரு பாட்டை படிங்க, ஒரு பாட்டை எழுதிட்டு உங்க சார் வந்து காட்டுங்க. சார் நீங்க அந்த பாட்டு எழுதிங்க சார், நல்லா இருக்கான்னு காட்டுங்க. அவரே ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் ஒரு படைப்பு காலம் கடந்து பேசும், ஒரு பாட்டு காலம் கடந்து பேசும். படைப்பாளனை விட படைப்பு உயிர்ப்போடு இருக்கும். வள்ளுவத்தை கொண்டாடுவோம் என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு வள்ளுவம் கொண்டாடப்படுது என்று சொன்னால் அவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் வள்ளுவம் எப்படி இருக்கும் உலகத்துக்கே தெரியும். அதான் படைக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு கட்டுரை எழுதுங்க, கவிதை எழுதுங்க, சிறுகதை எழுதுங்க, ஒரு சின்ன சின்ன துணுக்குகள் எழுதுங்க, சிறார் பாடல்கள் எழுதுங்கள். அந்த படைப்பு உங்களை சமூகத்தில் ஆகச்சங்கமாக மாற்றும். அதுதான் இலக்கியம் செய்யும். அதுதான் இந்த ஐம்பொறிகளை திசை மாறுகின்ற பொழுது இழுங்க. ஒன்ன மீறி அது போகாது, அது இழுக்கும். நீ கட்டுப்படுத்து, போகக்கூடாது. நீ சரியான பாதைக்கு வா. ஏன்னா அவனிடம் 6வது அறிவு இருக்கிற. எனவே 5 பொறிகள். ஒரே ஒரு செய்தி இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நூல் என்ன செஞ்சுச்சுன்னு, ரேச்சல் கார்சன்ங்கிற பெண்மணி 1962 அமெரிக்காவையே மாத்தி போட்ட ஒரே ஒரு புத்தகம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ஊர் இப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம். இது ஆனி மாதம் தொடங்கிருச்சு. அடுத்து தென்மேற்கு பருவமழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, காவிரியில வெள்ளம் போயிட்டு இருக்கு. இனி அடுத்து வடகிழக்கு பருவமழை வரப்போகுது. ஆனால் அமெரிக்காவில கோடை காலம் வந்து விட்டால் அங்க அருமையான ஒரு பறவை, ராபின்ஹுட் பறவை வரும். தொடர்ந்து வரவே இல்லை. ஓராண்டு வரல, 2 ஆண்டு வரல, 3 ஆண்டுகளா வரல. வசந்த காலம் வந்துருச்சு, பறவை வரல. அந்த அம்மா பதட்டம் அடைகிறாங்க. என்ன சார் ராபின்ஹுட் பறவை வரல? அந்த ரேச்சல் கார்சன்ங்கிற பெண்மணி ஆராய்ச்சி பண்றாங்க. ஒவ்வொரு காடுகளா போறாங்க, மரங்கள் எல்லாம் பட்டு போய் கிடக்கிறது. என்னன்னு போய் பாக்குறாங்க, அந்த பூஞ்சான கொல்லி எல்லாம் அப்படியே மரத்துல இருக்கு, அது பட்டு போயிருக்கு. அது சாப்பிட்ட குருவி செத்து போய் கீழே கிடக்கு. அந்த பூஞ்சானத்தையும் பாக்குறாங்க, மரத்தை பாக்குறாங்க, குருவியை பாக்குறாங்க, ரெண்டையுமே எடுக்கிறாங்க. ஆய்வு கூடத்துக்கு போறாங்க. இந்த பறவை எப்படி செத்துச்சுன்னு பாக்குறாங்க. தொடர்ந்து 3 ஆண்டுகளா ராபின்ஹுட் பறவை வரவில்லை என்று பாக்குறாங்க. ஏன் வரலன்னு பார்க்கும் பொழுது அது முட்டை வைக்கிற தன்மையை இழந்துருச்சுன்னு சொல்றாங்க. முட்டை வைத்தாலும் அது கூழு முட்டையா போயிடுச்சு. என்ன காரணம்னு பாக்குறாங்க. கடைசியில பார்க்கின்ற பொழுது அது சாப்பிட்ட அந்த பூஞ்சானம், அந்த மரத்துல படிஞ்சிருக்கின்ற அந்த பசும் பூஞ்சானம் தான் காரணம் என்று அறிகிறார்கள். அது என்னன்னு பாக்குறாங்க. அந்த பூஞ்சானத்துக்குள்ள ஒரு விஷத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருள் இருக்கிறது. அந்த வேதிப்பொருள் என்னன்னு சொல்றாங்க, DDT கண்டுபிடிக்கிறார்கள். அந்த DDT என்னன்னு சொல்றாங்க, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ எத்திலீன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அது அரசுக்கு சொல்றாங்க. அரசு மறுக்குது. உன்னை யாரு இந்த வேலையை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த காட்டுல பெருங்காடுகளை தீப்பிடிக்கின்ற பொழுது அவரை ஹெலிகாப்டர்ல இருந்து அவங்க வேதிப்பொருளை தூவுறாங்க தீ அணைப்பதற்கு. அந்த தூவுகின்ற பொழுது அங்க இருக்கிற ரசாயனம் தான் அந்த DDT என்று கண்டுபிடிக்கிறார். அந்த அதிகாரம் ஆளுகின்ற அந்த அதிபர் அந்த புத்தகத்தையே தடை பண்றார். அந்த அம்மாவை பத்தி புத்தகமே எழுதிட்டாங்க, மௌன வசந்தம் என்று. அப்ப அந்த புத்தகத்தை தடை செய்கிறார்கள். தொடர்ந்து அந்த அம்மா போராடுறாங்க, வீட்டு சிறையில வைக்கிறாங்க. பிறகு வெளியே வந்து அந்த புத்தகத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ண பொழுது புத்தகத்தில் தான் உண்மையை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 3 ஆண்டுகளாக இங்கே ராபின்ஹுட் பறவை வரவில்லை என்று சொன்னார். அதற்கு காரணம் இங்க இருக்கிற ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தீயை அணைப்பதற்கு இந்த வேதிப்பொருட்களை காடுகளில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் இந்த பூஞ்சான குழியாக மரத்தில், நீரில், காற்றில் பரவி இந்த பறவையை அழித்திருக்கிறது என்று சொன்னது ஒரு பெண்மணி, ரேச்சல் கார்சன். பிறகு அந்த அம்மா வீட்டுக்கு அவர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த புத்தகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுது. அந்த மருந்து தடை செய்யப்படுகிறது. பிறகு ஓராண்டு கழித்து மெல்ல மெல்ல அந்த மரங்கள் துளிர்க்க தொடங்குகிறது. ராபின்ஹுட் பறவை வந்துச்சு, வசந்த காலம் வந்து விட்டது. இது ஏங்க நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு படைப்பு ஒரு சமூகத்தை, உயிரினங்களை, இயற்கையை, பண்பாட்டை மீட்டெடுக்கும். அப்ப இலக்கியம் என்பது ஒரு பெண்மணி எழுதின நூல் இன்னைக்கு அமெரிக்காவில் ஈர்ப்போடு வைத்திருக்கிறது. 62ல சரி, இப்ப அந்த DDT தடை பண்ணிட்டாங்களா? இல்ல, அது இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவுக்கு 70களிலே உள்ளே வந்து விட்டது. இந்தியாவில் இருக்கிற எல்லா பொருட்களிலும் DDT கலக்கப்பட்டிருக்கு. அது தாய்ப்பாலிலும் கலந்து விட்டது என்ற அச்சுறுத்தலை இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சூழலில் தான் நாம் அறிவியலை ஒரு கையில் வைத்திருக்கிறோம், இலக்கியத்தை ஒரு கையில் வைத்திருக்கிறோம். அறிவு வெளிச்சத்தை தரலாம், ஆனால் இலக்கியம் தான் உயிரை தரும், இலக்கியம் தான் உயிரை காப்பாற்றும். வெளிச்சம், நீங்கள் வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் கூட இயற்கையை நமக்கு வெளிச்சம் தரும். இந்த அதீத வெளிச்சம் ஆபத்தை தான் தரும். அதீத அறிவியல் வளர்ச்சி உயிரை கொள்ளும், போரை கொண்டு வரும். இலக்கியம் தான் இந்த சமூகத்தை உயிர்ப்போடு மீட்டெடுக்கும் என்று சொல்லி ரேச்சல் கார்சன் போல ஒவ்வொரு மாணவனும் ஒரு போராளியாக மொழியியல், சமூகத்தில், கல்வியில், மருத்துவத்தில், இன்னும் சொல்ல போனா சமூக மாற்றத்தில் நீங்கள் ஆளுமை மிக்க மனிதராக ஐம்பொறிகளையும் யாருக்காக ஆட்சி செய்கிறீர்கள் என்ற கேள்வியோடு யாருக்காக எழுதுகிறீர்கள், யாருக்காக படிக்க வந்திருக்கிறீர்கள், யாரை மேம்படுத்த நீங்க வந்திருக்கீங்க, எந்த மண்ணுக்காக வந்திருக்கீங்க, நாளைக்கு எந்த மண்ணுக்காக நீங்க வேலைக்கு போக போறீங்க என்கிற சிந்தனையோடு உங்களுக்கு இந்த கேள்வியை விட்டுவிட்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி, இதுவரை அமைதியோடு ஒரு 360 டிகிரி அமைதியாக உட்கார்ந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் பொறுமையோடு இருந்த உங்கள் திருப்பாதங்களை நோக்கி நான் வணங்கி வாழ்க தமிழ், வெல்க தமிழ், புதியதோர் உடல் செய்வோம் என்ற போரிடும் உலகை கலைகளால் வெல்வோம், கலைகளால் ஆள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.